என்பதிலாளாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையாளாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலாளாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையாளாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரபாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரபாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே உணவானாரே வாக்கு தந்த காணாரே கையளித்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணாரே கையளித்தாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டும் போதெல்லாம் என்பதிலாளாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையாளாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலாளாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையாளாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டுத்தாளில் இரண்டாவது பாடலை நாம் உற்சாகத்துடன் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சேர்ந்து ஏகமாக நாம் பாடுவோம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் நன்மையாக இப்போ வந்திடும் மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் தாய் தந்தை நீதமே தற்பராயங்களுக்கு தாய் தந்தை நீதமே தற்பராயங்களுக்கு
தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும். பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீர் வாருமே, பரலோக ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே கதியுமை அண்டிடும், காருண்ய தேவனே கதியும்மை அண்டிடும். கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னாவும் பறவை எண்ணியாம் ஜீவிக்க, மன்னாவும் பறவை எண்ணியாம் ஜீவிக்க. ஏவுதல் தினம் தாரும் ஏகனே, ஏவுதல் தினம் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். விழிப்புள்ள ஜீவியோ விமலா நீரீந்துமே, விழிப்புள்ள ஜீவியோ விமலா நீரீந்துமே. வெற்றியாடைய கிருபை தாருமே, வெற்றியாடைய கிருபை தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு. இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு. இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம். இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு. இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த தாழுமக்கென்றும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். உன்னத தேவன் 10வது பாடல், நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பாடுதல்ல 10வது பாடலை நாம் பாடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என்ற பாடலை
நாம் சேர்ந்து ஏகமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையவால் தூக்கினாரே. தந்தையவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாலே தம் பாதம் அமர்ந்த அன்னாலே ஜெபம் கேட்டார். அன்னாலே தம் பாதம் அமர்ந்த அன்னாலே ஜெபம் கேட்டார். அனாதையாய் திரிந்த, அனாதையாய் திரிந்த அந்த ஆகாரி ஜெபம் கேட்டார். அந்த ஆகாரி ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவன் முன்னடந்தால் நீ யோர்தானில் கடந்திடலாம். இயேசுவன் முன்னடந்தால் நீ யோர்தானில் கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால், விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. 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 அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே,
நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று இந்த கால வேளையில நம் தேவனை ஆராதிப்போமாக. ஜீவனுள்ள தேவனை நம் ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை உயிரோடு இந்த கால வேளையில நாம் முழு இருதயத்துடன், முழு பலத்துடன், முழு சிந்தையுடன் நாம் தேவனை ஆராதிப்போமாக. பேசுகிற தேவனை நாம் ஆராதிப்போமாக. நாம் தேவனில் அன்பு கூறுவோமாக. அல்லேலூயா. இந்த கால வேளையை நாம் எழுந்து நின்று நாம் தேவனை நோக்கி நாம் பாடி துதித்து, நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் துதிப்போமாக. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தினால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே என் தேவனே, நீ நல்லவர், நீ விடுவிக்கிற தேவன். இந்த கால வேளையில நல்லவரே, இயேசுவே உன்னதமானவரே, இந்த கால வேளையில் போய் துதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற தேவன், நீரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னதமான தேவன் நீர் எங்களோடு இருக்க கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் என்றும் நல்லவர். அப்பா, நீ நன்மை செய்கிற தேவன் ஐயா. அல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். சுகல்லகதுரபகதுடா. ஆமென், ஆமென். நீ துதிக்கிறோம் அப்பா, நீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ராஜா. இந்த கால வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவுடைய வல்லமை தொடுவதாக. ஆமென், ஆமென். உயிர்ப்பியும் ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பியும். சோர்ந்து போன உள்ளங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்த கர்த்தாவே எங்களை நீ பரிசுத்தமாக்கினீரே அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உங்களுடைய புது கிருபைகளுக்காக நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே அப்பா, ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென்.
ஹalleluya ஹalleluya சிகடக துர்ரபகதுட பல்லக துர்ரமன துர்ரபகதுட சகலபல துர்ரபகதுட ஆமென். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜாவே, என் தேவனே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி துதிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென் ஆமென் ஹalleluya. வல்லமை 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 தேவ வல்லமை. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. இன்னும் சத்தங்கள் உயரட்டும். ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹalleluya. நம்மை நன்மை செய்கிற தேவனை நோக்கி நாம் துதிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென் ஆமென் ஹalleluya. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உன்னத தேவன் உனக்குள் கலங்க வேண்டாம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தார், கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீயோர் கடல் கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தார், விசுவாசம் உனக்கிருந்தார். இயேசுவே என் தேவனே, ஆண்டவரே, விசுவாசத்தால் நிரப்புங்க. அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. 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 உன்னத தேவன் மகிமை உள்ளமே கலங்காதே. என் ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க எனக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நன்றி. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உள்ளமே கலங்காதே. உன்னத மகிமை உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உன்னத தேவன் உன்னுடன் ஆவியினாலே நிரப்பப்படுவோம். ஆவியானவருக்கு நம் உள்ளத்தை இடம் கொடுப்போம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஒரு பாத்துட்டா நடக்குது, என்ன நேசிக்கிறதான என் பிள்ளையே, ஒரு பாத்துட்டா நடக்குது.
அநேக சமயங்களில் நீ என்னுடைய அன்பை மறந்து விட்டாய். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோது மறவாத தேவனாக இருக்கிறேன். உன்னை என் உள்ளம் கைகளில் மறந்திருக்கிறேன். உன்னை காத்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் கரங்களை தட்டி தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிகடகதுரபகதுடா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷிகடகதுரபகதுடபகதுடபலகதுரமனதுரபகதுடா. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது நான் தேவனை மறந்து நாம் போய் விடுகிறோம். ஆனா அப்படி இருந்தும் தேவன் நம்மளை கைவிடவில்லை. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? இந்த உன்னதமான தேவன் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். என் சனமே, இந்த பெரிய தேவன் உனக்குள்ள வச்சுட்டு ஏன் நீ கவலைப்படுகிறாய்? அவருடைய நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அவர் செய்ய அவர் தயாராய் இருக்கிறார். ஆகவே நீ எதற்கு நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நன்மை செய்கிற தேவன். நீ வாயை விரிவாய் திறந்தா உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். ஆகவே இந்த கால வேளையில் இந்த ஆராதன பகுதியில கண்களை மூடி நாம் ஒருநலப்படுவோமாக. ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நினைவாக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை அவர் உள்ளங்கைகளிலே நம்மை தேவன் வரைந்திருக்கிறார். என் ஜனமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். உனக்கு எந்த சூழ்நிலையும் நீ இந்த தேவ சமூகத்தில் நீ காணப்படலாம். ஆனா கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். விசுவாசம் உனக்கு இருந்தா போதும், அந்த எரிகோவை தகர்த்திடு. அவர் வல்லமையுள்ள தேவன். உனக்கு இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். அவராலே கூடாத காரியம் ஒரு காரியம் கூட இல்லை. அவரால் எல்லாம் முடியும், எல்லாம் கூடும். என் ஜனமே, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, அவனுடைய ஜீவியத்துல அவனுடைய குடும்பத்துல நன்மைகள் பிறக்கும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளை கர்த்தாவே எனக்குள்ள விசுவாசத்தை தாங்கப்பா. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா நீ விசுவாசத்தோடு நீ சொல்லுவாயானால், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று நீ சொன்னா அது அப்படியே நடக்கும். உனக்கு மலையை போல பிரச்சனைகள் இருக்கலாம், மலையை போல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை போல இருக்கிற விசுவாசம், மலையை போல இருக்கிற பிரச்சனை, அவை எல்லாவற்றையும்
விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். இந்த மலையை போல இருக்கிற மலையை போல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தகர்த்து போட என் தேவன் வல்லமையுள்ளவர். ஆகவே நீ எதற்கு நீ கலங்க வேண்டாம். நீ கர்த்தரை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய செவிகள் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். நீ இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை என் தேவன் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக இது லேசான காரியம் என் ஜனமே. இந்த வானத்தையும் பூமியை நம்மளை சிருஷ்டித்த அந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். நீ இருதயத்தில் வேண்டிக் கொண்டதை அப்படியே நிறைவேற்றி தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என் ஜனமே. அவருக்கு முன்பாக நாம் உண்மையாயிருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? நீ விசுவாசித்தார் நாளை இல்லை இன்றே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நீர் வல்லவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். என் தேவனே, நீர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ உண்மையாக தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயா? இந்த கால வேளை உண்மையோடு நீ கூப்பிட்டார் உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நன்மை செய்கிற தேவனாய் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். ஆமென், ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென், ஆமென். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற நம்முடைய தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்புனை போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த கால வேளையில பாருங்க, கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று பேசுகிறார். என் ஜனமே, இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. நம்ம காண்கிறவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நமக்கு அசையாத ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நீ சந்தோஷமாக இந்த கால வேளையில மகிழ்ந்து கலிகூறுவாயாக. இந்த பூமியிலே நாம் யாவரோடும் சமாதானமாயிருப்போமாக. ஒரு மனதோடு நாம் அன்போடு நாம் பேசுவோமாக. இந்த பூமியில நாம் இந்த உயிர் இந்த சரீரத்தில் இருக்கும் வரை நாம் ஆத்தும ஆதாயம் செய்வோமாக. அதுவே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. நாம் ஒரு காலத்துல பாவத்தில் விழுந்து கிடந்தோம். தேவனுடைய அன்பு நம்மளை தேடி வந்ததே. என் ஜனமே, இந்த அன்பு நம்மளை தேடி வரலனா பாவத்தில் அமிழ்ந்து நாம் செத்து போயிருப்போம். நம்மளை தூக்கி எடுத்தாரே, புலையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்தாரே. எத்தனை பேர் நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அவர் வரும் பொழுது வேற எதையும் கேட்க மாட்டார். பணமோ காசோ நம்முடைய அறிவு திறமையோ ஒன்றும் அங்க செல்லுபடி ஆகாது. ஒன்றே ஒன்று கேட்பார், நமக்கு பின்னால திரளான ஆத்துமாக்கள் வருகிறதா? எனக்காக அந்த பூமியிலே
அவன் சரீரத்தில் ஜீவன ஆயுசின் நாட்களை தந்தேனே, இவன் அவனுக்காக, உன் பாவத்துக்காக, நீ செய்த அக்கிரமத்துக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே நான் என் ரத்தத்தை சிந்தினே. என் மகனே, என் மகளே, உனக்கு கொடுக்கப்பட்ட நாளில் எத்தனை ஆத்துமாவை நீ கொண்டு வந்தாய். அதுதான் தேவனுக்கு நீங்களும் நானும் அங்க அவரை சந்திக்கும் போது கொண்டு போகிற பரிசா இருக்கிறது. இந்த பூமியில் நாம் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி வந்து நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட எத்தனை பேர் நாம் பிரயாசப்படுகிறோம். அது ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்பார். என் ஜனமே, இந்த பூமியில எதுவுமே போட்டி பொறாமைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்வதற்கு காலம் இல்லை. இது நம் கடைசி காலத்துல கடைசி முனையில இருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நாம் மனம் திரும்ப ஏற்ற கனிகளை நாம் தருவோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? சண்டை பண்ணுவதற்கு காலம் இல்லை. இதுதான் ரட்சணிய நாள். இதுவே கிருபையின் காலம். நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறதுக்காக இந்த காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கால வேளையில எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? அவர் சீக்கிரம் அவர் வரப்போகிறார். பரிசுத்தமுள்ள அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக வருவார். என் ஜனமே, இந்த கால வேளையில இந்த பெரிய தேவன் நம்முடன் இருக்க ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எதற்கு நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். என் ஜனமே, நீ உன் நாவுல எத்தனை வார்த்தைகள் உண்மையோடு நீ விண்ணப்பம் பண்ணினாயோ அதை நிறைவேற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர். நீ விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க என்று தேவனுடைய உதவி கேட்பாயாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுவாயாக. நீ தாழ்மைப்படுவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். என் ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து தேவனை ஆராதிப்போம். காலையிலோ ஆண்டவரே அப்பா, காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு அப்பா. நீரை ஆராதனைக்குரியவர், நீ ஆராதிக்கிறோம். துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை அப்பா. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஜீவபாலியை உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை, ஜீவபாலியை உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை.
உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. பிதாவே அனுகூல ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு வலதுகரத்தை அசைத்து அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு உமக்கு ஆராதிக்கிறோம் அப்பா. காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நம் வலதுகரத்தை அசைத்து துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதன பகுதியில் நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய வல்லமை கர்த்தாவே மீதியான பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். அநேகர் வரல, இந்த 9:30க்கு எல்லாருமே வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். இது சாட்சியின் பகுதி. அந்த ஆலயத்தில் நீங்கள் படுத்திருப்பீங்க, ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக நீங்கள் பேசியிருக்கலாம், தேவ சத்தத்தை இங்கே இருக்கிற யாராகிலும் நீங்கள் கேட்டு இருக்கலாம். அப்படி தேவன் பேசினார் என்றால் அவர் செய்த நன்மைகளை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் எழுந்து சீக்கிரம் சொல்லலாம். நேரம் இல்லாததுனால தேவன் நமக்கு செய்த நன்மைகள் இருக்குமானால் தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னைய சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். நான் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவன். ஏசப்பாவுடைய பெரிதான கிருபையினால 2017 ஞானஸ்நானம் பெற்று ஏசப்பாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப நாட்களில் சென்னையில் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் ஏசப்பா சர்ச்சைக்கு போவேன். ஆனால் ஏசு யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்க அக்கா கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் எப்பேற்பட்டவர் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா மேரேஜ் 2012 அப்போ நான் பிளஸிங் டிவி ரொம்ப பார்ப்பேன். அதன் மூலியமாக தான் நான் ரட்சிக்கவே பட்டேன். அப்போ சர்ச்சைக்கு போகிறவங்கள எனக்கு ஒரு அழகான ஈஸியை சர்ச்சையை தந்தாங்க ஏசப்பா என்னுடைய வாழ்வில். அதனால ஏசப்படைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். ஏசப்பா யார் என்று அறிந்து கொண்டேன். ஏசப்பா இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தாங்க. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, கடந்த வருடம் ஜூன் 6ஆம் தேதி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு நான் லீவுக்கு இங்கே வந்துட்டேன். நாங்கள் சென்னையில் 12 வருஷம் இருந்தோம். அப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அதிகாலையில் தலைவலி அதிகமாக இருந்தது. அப்போ ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. எங்களுடைய அக்கா வீட்டுக்கு சிஸ்டர் பக்கத்து தெரு தான். ஆனால் ஃபோன் பண்ண எடுக்கலை. இவங்க ஆட்டோ ஓட்டிட்டு ரிட்டன் வர்றப்பில் தலைவலி அதிகமாக வந்திருக்கு. வந்த உடனே
வர்றப்பலயே அவங்களுக்கு கண் பார்வை மங்களா, இடது சைடு இடது கால்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆகுது தெரியுது. ஆனா சுய நினைவு இல்லாம போயிட்டாங்க. அந்த டைம்லயே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, போனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கையில் உள்ள பைசா வச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல சிட்டி, அந்த சிட்டில 3 மணி நேரம் 5 மணிக்கு விழுந்திருக்கிறாங்க மயக்கம் போட்டு. 8 மணிக்கு ஏசப்பாவோட பெரிதான கிருபை தான் லைட்டா மயக்கம் தெளியும் இந்த ரோட்டுல நிழல் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க கை அசையில கூப்பிட்டுருக்காங்க. பக்கத்துல நின்று ஆட்டோ, எங்களுடைய ஆட்டோ, அந்த ஆட்டோவில் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற அந்த வசனத்தை நாங்க எழுதியிருந்தோம். அப்போ அதுல இருந்த ஒரு நபர்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஊழியக்காரர்னு சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறப்பல பேச்சு இல்லை, கண் பார்வை தெரியல. என்னோட ஹஸ்பண்டுக்கு இடது கை இடது கால் வரவே இல்லை. எமர்ஜென்சி வார்டில் எஸ்ஆர்எம், அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்தாங்க. ஆனால் நான் இங்கேருந்து போகிறப்பல ப்ரேயர் பண்ணிகிட்டே போனேன் பஸ்ஸில். எனக்கு தெரியாது ஏசப்பா, நான் இந்த சனத்து முன்னாடி வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சீரியஸான நிலைமை என்னிடத்து சொல்லலை. அதனால நான் ஏசப்பாட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். இந்த சனத்து முன்னாடி என்னுடைய மாமனார் எல்லாருமே ஆர்சியில வைராக்கியம் உள்ளவங்க. அவங்க ஒருத்தவங்க கீபோர்டு போடுவாங்க, மாமனார் அந்த சர்ச்சில் பாட்டு படிப்பாங்க. அந்த குடும்பத்துல ஏசப்பா என்ன ஏற்படுத்தி அழைத்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த இடத்துல என்ன அழைத்தீங்கல்ல, அப்புறம் இந்த சனத்து முன்னாடிலாம் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஏசப்பான்னுட்டு இந்த பஸ்ஸில் போறப்பல ப்ரேயர் பண்ணிட்டே போனேன். என்னுடைய ஹஸ்பண்டு காலையில நான் பார்க்குறப்பல மயக்கத்துல இருந்தாங்க. அப்போ நான் போய் உள்ளக்க சங்கீதம் 91 அந்த வசனத்தை முட்டி போட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மறு டைம் பார்க்குறப்பல அவங்களுக்கு கண் பார்வை தெரியல, எனக்கு அது நல்லாவே தெரியல. ஆனா என்னை கூப்பிடுறப்பல பிரச்சனையோடு நாங்க இருந்தோம். அப்போ அந்த கூப்பிடுறப்பல கூட அவங்கள நினைச்சு நான் பயத்துல ஓடி வந்துட்டேன். நேற்று தான் உணர்த்தப்பட்டேன், ஐயோ ஒருவேளை அவங்க கண் பார்வை தெரியலன்னு உடனே அவங்க கூப்பிட்ட விதம் எனக்கு வேற மாதிரி இருந்திருக்கு ஏசப்பா அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த டைம்ல ஏசப்பா சொன்ன வார்த்தை வியாழக்கிழமை இப்படி ஆயிட்டு அதிகாலையில ஏசப்பா எனக்கு சொப்பனத்துல அவங்க அப்படியே அலைந்து திரிறாங்க கண் தெரியாம. அதே மாதிரிதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். அந்த எங்க அண்ணன் வீட்டுல வீட்டு பிரேயர் இருந்தது. அப்ப பார்த்துட்டு சொல்லி ஜெபிச்சுட்டு நாங்க நைட்டு சென்னைக்கு போறப்பல அதிகாலையில ஹாஸ்பிட்டல்ல நாங்க படுக்க முடியல. ஒரு லேடி ஸ்ரீராமச்சயன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு அதை பாக்குறப்பல ஐயோ இவங்க அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாம இயேசுவின் ரத்தம் செய்யணும் 365 நாள், அந்த நாளுக்குள்ள வருடத்துக்குள்ளத நாம ஏன் எழுதக்கூடாது, ஏசப்போ நாம ஏன் மகிமைப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். அப்பவும் அவங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், இத்தனை லட்சம் வேணும், மூளையில் உள்ள ரத்தம் நரம்புல உள்ள இது அடைச்சு ரத்தம் ரொம்ப பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் சொன்னேன், நான் 365 நாள் நேரத்தை நான் எழுதுகிறேன் ஏசப்பா, எனக்கு இந்த இதுல ஆப்ரேஷன் இல்லாம எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி. ஆனா இடையில எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னால கொஞ்சம் தான் எழுத முடிஞ்சு, ஒரு 150 தான் எழுத முடிஞ்சு. என்னால முடியல ஏசப்பான்னு சொல்லிட்டு நானும் நைட்டு 1 மணிக்கு படுத்துட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ கலாத்தியர் 5:2 ஏசப்பா ரொம்ப பேசுனாங்க. அந்த வார்த்தை எனக்கு என் முகத்துல செருப்பு வச்சு அடிச்சது மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ஏசப்பாவுடைய வார்த்தையே ஏசப்பாவுடைய குணாதிசலங்களை என்னுடைய கணவரிடத்துல நான் காட்டல அப்படிங்கன்னு சொல்லி தெளிவா உணரப்பட்டேன். அந்த காலையில ஏசப்பாட்ட என்ன ஒப்பு கொடுத்தேன், என்னை தாழ்த்தினேன். ஏசப்பா நான் அவங்கள பார்க்கணும்னா உமக்கு சித்தமா இருந்தா என் கணவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி செபிக்கும் போது ஏசப்பா ஆப்ரேஷனே இல்லாம என் கணவருக்கு பரிபூர்ண சௌக்கியத்தின் சுகத்தையும் தந்தாரு. அங்க உள்ளக்கு போகும்போது என் கணவர் இடத்துல நான் கேட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்டேன். ஆனா ஏசப்பா செஞ்சது அற்புதம். எழுந்து நிமிர்ந்து நடக்குது. 1 மாதத்திற்குள்ளாக டாக்டர்ஸ் சொன்னாங்க இவங்களால நடக்க முடியாது, இவங்களால பேச முடியாது, இவங்களால வேலை செய்யறதுக்கு 1 இயருக்கு மேல, அவங்கள எழுந்து நடக்கிறதுக்கு 1 இயர் மேல ஆகும்னு சொன்னாங்க. ஆனா என் ஏசப்பா 30 நாளுக்குள்ள எழுந்து நடக்க பேச வைத்தாங்க. என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகரை சாட்சியாக கத்தர் எழுப்ப முடியாய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். தொண்ணூறாவது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 89வது சங்கீதம். அதில் 26 இருந்தா 27 இருந்து சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதத்தில் 27வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 27 முதல் 52 வரை. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 81. எஸ்ரனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். நான் அவனே எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உன்னதவனுமாக்குவேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாய் இருக்கும் என்று விளம்பினீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? ஆண்டவரே, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எனக்கும் ஏசப்பா இந்த நேரத்தில் வாய்ப்பை தந்த சபை போதகர் அவர்களுக்கும் வந்திருக்க அம்மா அவர்களுக்கும் சபை மக்களால் அவர்களுக்கும்